கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்கு தத்தமாக தேவன் அருளும் வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் கூறிய முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வாக்கியம் ஆகும். இதன் மூலம் அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். அன்று சீஷர்களிடம் கூறிய அதே தீர்க்க தரிசன வாக்கியத்தை இன்று இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. இயேசு அன்று சிறிது காலத்தில் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க இருக்கிறார். இதனால் அவரது சீஷர்கள் மிகுந்த துக்கத்திற்கு ஆளாவார்கள். அவர்களுடைய ஆசிரியரை, அதாவது வழிகாட்டியை இழப்பது, அவருடன் தாம் நடந்து வந்த நாட்கள் முடிவுக்கு வருவதாக உணர்வது, அவரை மீண்டும் காண முடியாது என்ற பயம், இவை அனைத்தும் அவர்களுக்கு பெரும் துயரை தரும். அதனால்தான் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்று. ஆனால் உலகமோ சந்தோஷப்படும். அதாவது இயேசுவை எதிர்த்த இஸ்ரவேல் தலைவர்கள், பரிசேயர், மதகுருக்கள் மற்றும் ரோம பேரரசின் அதிகாரிகள் அவரது மரணத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் தங்களுடைய எதிரியை தோற்கடித்து விட்டதாக எண்ணுவார்கள். அவர்கள் இது அவர்களுடைய வெற்றி என்று நினைத்து விடுவார்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று உறுதியளிப்பதை கவனியுங்கள். இயேசு மட்டும் மரித்து விடாமல் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார். அவருடைய உயிர்த்தெழுதல் சீஷர்களின் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றும். சிலுவை ஒரு தோல்வி என்று தோன்றினாலும் அது வெற்றியாக மாறும். சீஷர்கள் மீண்டும் இயேசுவை உயிரோடு காண்பார்கள். அவர் அவர்களோடு பேசுவார், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், மறுபடியும் தம்முடைய வாக்குறுதிகளை நினைவுறுத்துவார். இதனால் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை இழக்க மாட்டார்கள். இன்றைய தியான வசனம் அன்றைய சீஷர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்தும். சில நேரங்களில் நாம் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வோம். உலகம் நம்மை எதிர்த்து நிற்பது போல தோன்றலாம். நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் நிரம்பும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கும்போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இதை விசுவாசிக்கிறீங்கல்ல? நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்களிக்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். நாம் ஒருபோதும் துக்கமாய் இருப்பதை அவர் விரும்புவதே இல்லை. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று பவுலடிகளாரும் நாம் இப்பொழுது அனுபவிக்கும் பாடுகள் லேசான உபத்திரவம் மட்டுமே என்று நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். இயேசுவின் இன்றைய வாக்குத்தத்த வார்த்தைகள் அவரது மீட்பு பணிக்காக மாபெரும் தீர்க்க தரிசனமாகும். சிலுவை துக்கத்திற்கான ஒரு இடமாக இருந்தாலும் அது மகிழ்ச்சிக்கான ஒரு வாசலாக மாறும். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் அடிப்படை உண்மை.
துன்பத்திற்கு பின் மகிழ்ச்சி உறுதியானது. தடையாயிருக்கும் துக்கங்களை பார்த்து பயப்படாமல் அதை கடந்து செல்லும் சந்தோஷத்திற்கு பயிற்சி கொள்வோம். என்ன, ரெடியா? இயேசுவின் சிலுவை பாடு ஒரு உடைக்கப்படுதல் போல தோன்றலாம். ஆனால் அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததால் ஒரு மகத்தான வாசனை, அதாவது மீட்பு மற்றும் நித்திய வாழ்க்கை முழு உலகுக்கும் பரவியது. சீஷர்கள் முதலில் துக்கத்தில் இருந்தாலும் பின்னர் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே போல சில நேரங்களில் கடினமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நறுமணமாக மாறும். நாம் அனுபவிக்கும் துன்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாசலாக முடியும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்ற வேத வசனம் ஒரு விவசாயியின் வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறது. அவர் விதைகளை நிலத்தில் மண்ணில் புதைக்கும் போது அது ஒரு உழைப்பாக இருக்கும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அதிலிருந்து செழித்து விளைபொருள் வரும். இயேசுவின் மரணம் ஒரு விதை போல இருந்தது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததால் பேரளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இங்கு தேவன் நம்முடைய துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவதாக வாக்களிக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் சீஷர்களுக்கு இதை உண்மையாக மாற்றியது. அதே உண்மை இன்று நம் வாழ்விலும் நிறைவேறப் போகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன தேவாதி தேவனை போற்றி வணங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய 2025ஆம் ஆண்டு துவங்கி முதல் மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இதோ இந்த 2ஆம் மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திற்குள் நுழையும் போதே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாக்களித்திருக்கிறீரே, இதற்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாதப்பா. அப்பா, எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வாக்களித்ததோடு நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்றும் உறுதியளித்திருக்கிறீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எப்பொழுதும் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக, உங்கள் சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக, நீங்கள் விரும்பும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களது தேவைகளை சந்தியும். தேர்வு நெருங்கி வரும் இந்த சமயத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்விமானின் ஆவியை கட்டளையிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியையும், படிப்பில் நல்ல ஈடுபாட்டுடன் ஆர்வத்துடன் படித்து தேர்வில் நல்லபடியாக எழுதி தேர்ச்சி பெற கிருபை செய்யும் ஆண்டவரே. நோய் நொடியில் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய தழும்புகளாலான கரத்தால் தொட்டு சுகப்படுத்தும். வேலை வாய்ப்பு, திருமண பாக்கியம், குழந்தை பேறு என்று எல்லா தேவைகளோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவரவர்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து ஆசீர்வதித்து அவர்களை நீர் வழிநடத்த போவதற்காக இப்பொழுதே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வயதானவர்களையும் முதியோர்களையும் உம்முடைய கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உன் முதிர் வயது வரையிலும் நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நீர் அவர்களை தாங்கி சுமந்து தப்புவித்து கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர்
எல்லா காரியங்களையும் நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்யவல்ல தேவன் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் சொல்ல மறந்த ஜெபிக்க மறந்த எல்லா ஜெப குறிப்புகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதன்படி நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு இதோ நாங்கள் மீண்டுமாக ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all for a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful, and victorious month. God bless you all. Have a blessed February month.